Hey guys, welcome back to our channel Hungry Gundas. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் டே அண்ட் இட்ஸ் மை டேட்ஸ் பர்த்டே. ஸோ இந்த மாதிரியான சோஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து எங்கள் டேடை நான் வந்து விஷ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு புதுசாக இருக்குது. என்ன பேபி? ஸோ ஹாப்பி பர்த்டே டேடி, ஹாப்பி பர்த்டே டேடி அண்ட் லாங் லைஃப் டு யூ. இந்த மாதிரியான ஒரு அக்கேஷனில் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் ரெண்டு பேர், இளையராஜா சார் அதே மாதிரி வந்து மணிரத்னம் சார், அவங்க ரெண்டு பேருமே வந்து செலிப்ரிட்டிஸாக வந்து எங்கள் டேடியோட வந்து பர்த்டே ஷேர் பண்ணிக்கிறது வந்து இன்னும் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. தே ஆர் லைக் செலிப்ரிட்டிஸ், பட் மை டேடி இஸ் அ ரியல் டைம் ஹீரோ. வாரணம் படத்தில் சொல்கிற மாதிரி வந்து டேட், யூ ஆர் ஆல்வேஸ் அ டேட். ஸோ நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேடை நம்ம பார்ப்போம். கோவமாக, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஈஸி கோயிங், அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன்ஸாக, ரூல்ஸாக, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ விஷயத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேடை நம்ம பார்த்துருக்கோம். பட் எங்கள் டேடு பார்த்திங்கன்னா வந்து 360, நம்ம ஏபிடி வில்லியர்ஸ் 360 டிகிரி ஷார்ட்ஸ் அடிக்கிற மாதிரி எங்கள் டேடி வந்து 360. ஸோ அதில் வந்து நான் வந்து எங்கள் டேடி கூடயே வந்து சின்ன வயசுலேருந்து அவர் சொல்லியே கேட்டு, அவர் சொல்லியே வந்து நிறைய அப்போசிஷன் பண்ணி நான் ஸ்டார்டிங்கில் வந்து வளர்ந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா வந்து அவர் சொல்கிறது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% கரெக்டு அப்படின்ற மாதிரி வந்து என் லைஃப்பில் நிறையா அமைஞ்சுது. அதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கணும், ஒரு ஃபேமிலியில் வந்து எப்படி, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின்ட் ஃபேமிலி. பேசிக்லி நான் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கீங்க அப்படின்றது தெரியல. பட் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரியமாக ஒரு 1960s 70sலேருந்தே நாங்கள் வந்து அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் வளர்ந்து, ஸோ அந்த கல்ச்சர்லேயே நான் வளர்ந்துட்டேன். ஸோ இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இண்டிபெண்ட் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இந்த மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியில் நான் இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் லேர்னிங் ஃப்ரம் மை டேடு. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து இப்போவும் வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனாகவே வந்து பழகிட்டேன். என்னதான் இருந்தாலும் எங்கள் டேடி கிட்ட வந்து எதனா கேட்குறது, குட்டி குட்டி விஷயத்த வந்து பயந்து வெளியில் போகிறது கூட பயந்து கேட்குறது. பட் இவன் பாருங்கள், ஒன்றும் கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான். ஸோ இட்ஸ் சேஞ்சஸ். ஸோ 90s கிட்ஸ் தான், அது சேஞ்சே ஆகாது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மோடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி கேக் ஆர்டர் பிளான் பண்ணோம். பட் அது பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. பட் இவனுக்கு வந்து சாக்லேட் கேக் ஆர்டர் பண்ணோம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இவனுக்கு வந்து வெறியாக இருக்கான். பட் ஆனால் வந்து நாங்கள் சாக்லேட் கேக் ஆர்டர் பண்ணல. பட் வி ஹவ் ஆர்டர்ட் தாஜ் பிரியாணி சென்ட்ரல், மகாராணியில் இருக்குது. மகாராணி தியேட்டருக்கு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பக்கத்தில் இருக்குது. ஸோ அதோட லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அங்கே தான் நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், மட்டன் பிரியாணி. அண்ட் இட்ஸ் என்ன சொல்கிறது, அங்கே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹார்டு மசாலாவாக இல்லாமல் லைட் மசாலாவாக இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பிரியாணி எப்படி இருக்கும் அப்படின்றத. ஸோ நீங்களும் வந்து மகாராணி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தாஜ் பிரியாணி சென்டரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேக்அவே தான், ஸ்டார்டிங்லேருந்தே டேக்அவே தான். அங்கே வந்து தே ஆல்சோ டூ பார்ட்டி ஆர்டர்ஸ், பட் எல்லாமே வந்து டேக்அவே தான். அங்கே நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்காது. பட் நீங்கள் அழகாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போகலாம். இப்போ நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி 1 kg. ஸோ இட்ஸ் அரௌண்ட் லைக் 1650 rupees வந்து இது இந்த பர்டிகுலர் பிரியாணி. ஸோ நான் வந்து இப்போ அதை பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் என் கூட வந்து ஜாலியாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் விஷிங் மை டேடி. ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிக்கிறேன், எங்கள் டேடிக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணுவீங்க. எங்கள் டேடி வந்து பிளேலிஸ்ட்டை வச்சுருப்பீங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஸோ இப்போ நம்ம போயிட்டு பிரியாணி பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ வாங்க போகலாமா? என்ன நோலன், போகலாமா? பிரியாணி பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாமா? ஹாப்பி பர்த்டே. யா, ஹாப்பி பர்த்டே. Happy birthday, Tata. Okay, so let's go and open the biryani box. Yes, come on. Open பண்ணலாமா? Yes. Eggs, and it's mutton biryani. Biryani. It's eggs. Where the eggs come from? Eggs makes taste for the biryani. What is that? 1, 2, 3, 4, 5, 6, 7. That's 7 eggs.
ஏன் டாகி மாதிரி பண்ற? It's nice, it's nice. A biryani. ஹே கைஸ், ஸோ பிரியாணி வந்தாச்சு. ஸோ என்னோட பிளேட்டை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, மக்கள்லாம் பாருங்கள். இட்ஸ் ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரம் ஹோம். அதுக்கப்புறம் வந்து தாஜ் பிரியாணி சென்டரில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த பிரியாணியில். பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். டேஸ்ட் வந்து மசாலா கம்மியாக இருந்தாலும் ஸ்பைஸாக இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நல்லா கொஞ்சம் மிளகா ஃப்ளேவர் வந்து தூக்கலாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பீஸ் பாருங்கள், நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து வெந்திருக்கு. அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது பீஸ். ஒன்று விழுந்துருச்சு. வந்து ரொம்ப யம்மியாகவே வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து லைட்டாக மசாலா இருந்தோம், அந்த ஸ்பைஸ் லைட்டாக வந்து சூப்பராக தூக்கலாகவே போட்டுருவாங்க. மெயின் மேட்ரு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க பிரியாணி ரீசெண்டாக நாங்கள் நிறைய பிரியாணி வீடியோஸ் பார்த்துருக்கோம், முட்டையே தர மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் இதில் வந்து ஒரு சூப்பரான ஒன்று முட்டை வாங்கியிருக்கு. ஸோ இவங்களோட கத்திரிக்காய் பச்சடி எப்படி இருக்குங்க? புளிப்பானா கொஞ்சம் கம்மி தான், பட் பிரியாணியோட சேர்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்குது. பட் பிரியாணியோட சேர்த்து மாதிரி போட்டால் எப்படி இருக்க மாட்டோம். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து தயிர் ரொம்பலாம் வந்து வெங்காய பச்சடியில் வந்து ரொம்ப தயிர்லாம் ஊற்றல, நல்ல வெங்காயம் போட்டு லைட்டாக தயிரை வந்து இது பண்ணி விட்ருக்கோம். நார்மலாக ஒரு ஷாப்பில் நார்மல் வெங்காயம். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி, இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் போகலாம். பா செம்மையாக இருக்குங்க, வேறு லெவல். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம வீட்டில் செஞ்ச ஃபிஷ் ஃப்ரை. ஸோ ஃபிஷ் ஃப்ரை, வீட்டில் செஞ்ச ஃபிஷ் ஃப்ரை, இதை வந்து சாப்பிட்லாம். நிறைய பேர் வந்து மட்டன் பிரியாணி வித் ஃபிஷ் ஃப்ரை காம்பினேஷன் சாப்பிட்ருக்கலான்னு தெரியல, பட் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா போட்டிருக்காங்க மசாலா. ஓகே, ஸோ தாஜ் பிரியாணி சென்டர் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மகாராணி தியேட்டர் பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்குது. இந்த வீடியோலே வந்து அந்த பாக்ஸை பார்த்துருப்பீங்க, அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் டூ இல்லை நியர் டூ இல்லை ஆப்போசிட் டூ அந்த மகாராணி தியேட்டர் அப்படின்னு போட்டுருவோம். ஆப்போசிட்டில், பட் அது பக்கத்தில் அட்ஜஸ்டன்ட் சைட்லேயே இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே. ஸோ நீங்கள் பாரிஸ்லேருந்து வரும்போது பண்ணி மகாராணி தியேட்டர் தானே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்குது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோரான் அப்படின்னு சொல்கிற ஒரு நெட்ஸு இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து இந்த தாஜ் பிரியாணி சென்டர். இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்லி டேக்அவே. அதே மாதிரி நம்ம உள்ள வீடியோ எடுக்க விடல, லாஸ்ட் டைம் கூட அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க அவங்க, ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு வர பிஸ்னஸ் போதுங்க அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ அப்படி இல்லை, எனக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஃப்ராங்கோட பிக் பைட்டாக கடைசியாக போக போகிறோம். ஸோ ஃபிஷ் ஃப்ரை, மட்டன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்கை லைட்டாக வந்து தூவி விட்டு பிரியாணி வந்து மிக்ஸ் பண்ணி மறந்துட்டேன் கத்திரிக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் வந்து ஒரு பிக் பைட். ஒன்று அப்படி மிக்ஸ் ஆகி வாயில் வரும்போது டேஸ்ட்டு அப்படியே அமிர்தமாக இருக்குது. பா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ கேக் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து கேக் வந்து இன்றைக்கி வெட்டலை. ஸோ அதுக்கு பதில் வந்து பிரியாணியை நிறையா வெட்டியாச்சு. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டீம் ஹங்கிரி குண்டாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் ஈட் வெல். ஸோ நாலாக தான் வந்து இன்னொன்று ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கெட் வேக்சினேட்டட். ஸோ வேக்சினேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போடணும். இப்போ இருக்க அந்த நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும், கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்பூட்னிக், வாட்ஸோ எவர் என்னென்ன வருதோ எல்லா வேக்சினேஷனுக்குமே கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரிவென்ஷன் இல்லை வந்து ஒரு ப்ரிகாஷன் அந்த மாதிரி தான். ப்ரிவென்ஷன் இல்லை, சாரி, ப்ரிகாஷன் அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கெட் வேக்சினேட்டட். ஸோ 4 things: stay home, stay safe, eat well and get vaccinated, guys. So see you again with a new video. So until then, it's a bye from Frank. Bye guys, have a good day.